ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:4. மனோவாவும் மனைவியும் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் என அறிவித்த கர்த்தருடைய தூதனானவரிடத்தில், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்க, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் அக்கினி ஜுவாலையிலே ஏறி போனார். அல்லேலுயா. மனோவாவின் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்ய தூதனானவர் அவர்களை சந்தித்து அதிசயம் விளங்கும்படி பலிபீடத்தின் அக்கினி ஜுவாலையிலே வானத்துக்கு ஏறி சென்றார். அதிசயத்தை கண்டபோது தங்கள் வாழ்வில் அதிசயத்தை செய்வார் என அவர்கள் விசுவாசித்து அற்புதத்தை, ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்து பிறப்பதை முன்னறிவித்த ஏசாயாவும் அவர் நாமம் அதிசயமானவர் என கூறுகிறார். ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய அவருக்கு யாருடைய ஆலோசனையோ உதவியோ தேவைப்படவில்லை. தாம் ஒருவராகவே நின்று பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர், உன் குறைவை அதிசயமாய் நீக்கி போடுவார், மீன் வாயில் வெள்ளிப்பணத்தை கட்டளையிட்டவர் உன் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார், கடலின் மேல் நடந்து வந்து உன்னை அதிசயமாய் சந்திப்பார், புயல் காற்றையும் கொந்தளிக்கும் கடலையும் அதட்டி அதிசயமாய் உன் வாழ்வில் அமைதியை கட்டளையிடுவார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதிசயமாய் உன்னை குணமாக்குவார், உன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து அதிசயமாய் உன்னை திருப்தி செய்வார், உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி உன்னை அதிசயமாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏசாயா 37:36. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கும் போது, துதித்துக் கொண்டே இருக்கும் போது, அற்புதங்களை அவர் செய்கிறார் என்று விசுவாசிக்கும் போது கிருபை பெருகும், அற்புதங்கள் நடக்கும். சிருஷ்டிப்பிலே, யுத்தத்திலே, வழி நடத்துவதிலே, போஷிப்பதிலே நம் தேவன் அதிசயமானவர். ஜெபம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். உமது கிருபை என் வாழ்வில் பெருகட்டும், அற்புதங்களை செய்வீராக, என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன்.